Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshika Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கையேந்தி பவன் கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சட்னி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கங்க. அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு தோல் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து குண்டு வரமிளகாய் எடுத்துக்கங்க. இது ஒரு 8 போல சேர்த்துக்கிறேன். நீங்க 8ல இருந்து 10 வரைக்கும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம நைஸா அரைச்சிடுங்க. இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சு வச்ச தக்காளி வெங்காயம் விழுது அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இப்போ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டோங்க. இப்போ பாருங்க நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட கையேந்தி பவன் கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.